அந்த அடிப்படையில் 2 ஹிந்துவை உறுப்பினர்களாக போட்டால் ஒரு கேடும் வந்துடாது. இப்போ நீங்க கேள்வி கேட்குறீங்க, பழனி கோவிலுக்கோ அல்லது மதுரை மீனாட்சி அம்மன், நான் முடிச்சுக்கிறேன், தேவஸ்தானம் எந்த எதுவாக இருக்கட்டும், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கோ ஐயப்பன் கோவிலுக்கோ இஸ்லாமியர்களே அப்போ அந்த மாதிரி போடுவாங்களான்னா அவர்கள் நம்பிக்கை சார்ந்தே அப்படி அனுமதிக்க கூடாதுன்னு இருக்குல்ல. நம்பிக்கை சார்ந்து பழனி கோவில் முருகன் கோவில்லையோ மதுரை மீனாட்சி அம்மனுடைய அந்த கோவில்லையோ அல்லது ஐயப்பன் கோவில்லையோ நம்பிக்கை சார்ந்து இங்கே இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ அனுமதி இல்லை அப்படின்னு இருக்கு. அது நம்பிக்கை சார்ந்து இருக்கு. அவருடைய நம்பிக்கையை நம்ம கொச்சப்படுத்த முடியாது. நான் கேள்வி கேட்கறது, இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை சார்ந்து பள்ளிவாசலுக்குள்ள தர்காக்குள்ள ஒரு இந்துவோ ஒரு கிறிஸ்தவரோ நுழையக்கூடாது என்று அந்த நம்பிக்கை சார்ந்து இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி நான் முதல்ல எதிர்ப்பேன். இல்லை நானே கேட்குறேன். இப்போ எங்கள் வீட்டுக்கு நம்ம வீடு இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து போகலாம், உரிமை இருக்குது, உட்காரலாம், காஃபி குடிக்கலாம், போகலாம். என் வீட்டோட சொத்து இருக்கு இல்லையா, அது நிர்வாகிகள் அவங்களுக்கு பங்கு இருக்குன்னு நம்ம எப்படி கேட்க முடியும்? தவறாக நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க. இது நிர்வாகம் கிடையாது. 12 பேர் உள்ள ஒரு குழுவில், வக்ஃப் போர்டுனுடைய குழுவில் 2 பேர் தான் பிற மதத்தினர்னா 10 பேர் மெஜாரிட்டி யார்? ஒரு 2 பேர் எதுக்குன்றது அதுதான் நான் 2 பேர் எதுக்குன்னா, நீங்கள் வக்ஃபு என்கிற சொத்து வெறும் இஸ்லாமியர்கள் கொடுத்து இஸ்லாமியர்கள் மட்டும் அனுபவிக்கிறார்கள்னா கூட இந்த கேள்வி எழுப்பலாம், ஏங்க 2 பேர் போடுறீங்க அப்படின்னு. எல்லா மக்களும் வக்ஃபு சொத்து கொடுக்கலாம், இந்துக்களும் கொடுக்கலாம், கிறிஸ்துவரும் கொடுக்கலாம். இஸ்லாமிய நம்பிக்கை அடிப்படையில் அங்கே பள்ளிவாசல் கட்டுவதற்கோ மதரசாக்கள் கட்டுவதற்கோ நல்ல விஷயங்கள் செய்வதற்கோ ஒரு ஹிந்துவோ கிறிஸ்துவரோ கொடுக்கலாம், அதை பெற்றுக்கொள்ளலாம், அதை வக்ஃபு சொத்தாக மாற்றலாம் என்று 2013 காங்கிரஸ் அரசாங்கம் தீர்மானம் நிறைவேற்றி திருத்த மசோதாவை கொண்டு வந்த பிறகு நான் கேட்குற, சொத்து கொடுக்கக்கூடியவர்கள் ஒருவேளை இந்த சொத்து தவறாக போகிறது, ஆக்கிரமிக்கப்படுகிறது அரசியல்வாதிகள் மூலமாக, அல்லது ஒரு சொத்து கொடுக்கப்பட்டு சொத்தின் நோக்கம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்றால் அதை கேட்பதற்கு அந்த சமூகத்தில் ஒரு 2 பேர் இருந்தால் என்ன? எத்தனை பேர் இந்த மாதிரி இந்துக்கள் சொத்து கொடுத்துருக்காங்க? நிறைய பேர் நாடு முழுக்க கொடுத்துருக்குறாங்க. நாடு முழுக்க நிறைய சொத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு 2 பேர் இருந்தால் தவறு இல்லை.